இந்த வருஷத்துல நடந்த ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கீழே உருவான தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல லீக் ஆயிருச்சு. அதுவும் HD குவாலிட்டியில விட்டுருக்கானுங்க. அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல மாகாரி வந்தவனே. தியேட்டர் ஓனர்ஸ்லாம் இந்த இயர்ல ரிலீஸ் ஆக போற பெரிய படங்கள்ல இந்த படத்தை தான் ஃபர்ஸ்டா வச்சிருந்திருக்காங்க. பல பேரோட பல நாள் உழைப்பு இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. இதுக்கெல்லாம் இவர் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க, பட் கன்ஃபார்ம் ஆகல. கெஸ் கரெக்ட்னா ஆல்மோஸ்ட் 2 கோடி பேராச்சு இந்த படத்தை இந்நேரம் பார்த்திருப்பாங்க. இது அண்ணனே ரிலீஸ் பண்ணிருப்பாரான்னு சில பேர் கிறுக்குத்தனமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 500 கோடி ரூபாய் பணம் போட்டு எடுத்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ற அளவுக்கு யாரும் பெரிய முட்டாள் இல்ல. மத்திய பிரதேஷ்ல இருக்க நர்மதான்ற நதியில ஆல்மோஸ்ட் 11,000 லிட்டர் பாலை சாமிக்குன்னு சொல்லி கொண்டு வந்து லாரியோட நதியில ஊத்திருக்காங்க. சாமி என்ன இந்த பாலை குடிக்குமோ தெரியல. இந்த பால் டீகம்போஸ் ஆகி அடியில செட்டில் ஆனா ரிவர்ல இருக்க மீன் ஈகோ சிஸ்டம்ஸ்க்குலாம் பெரிய டேமேஜ் ஆகும்னு ஆக்டிவிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் பாலை கீழே ஊற்றுவாங்க, யூரினை வாயில ஊற்றுவாங்க. ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் போர் நடந்துட்டு இருந்து இப்போதான் சீஸ்ஃபயர்னு சொல்லி ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. ட்ரம்ப் எவ்வளவோ மிரட்டி பார்த்தாரு, ஆனா அவங்க பயப்படுவாங்கன்னு பார்த்தா செம்மையா கலாய்ச்சி விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லி இப்போ 2 பேரும் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காங்க. ஈரான் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி வச்சிருந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ணிடலான்னு பண்ணுனா கடலுக்கு அடியில ஈரான் போர் நடந்துட்டு இருந்த டைம்ல வச்ச சீ மைன்ஸை எங்க வச்சோன்னே தெரியாம இப்போ முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மைன்ஸ் எடுக்கிற வரைக்கும் யாருனாலையுமே அதில் போக முடியாது, வர முடியாது. ஈரானையும் சேர்த்து தான்.